உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாம்பத்திய உறவு ரெகுலரா பண்றது நல்லது. ஏராளமான ஒரு 20 நன்மைகள் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வர்றது வெகுவாக குறையும், கேன்சர் வர்றது 40% குறையுது, டிப்ரெஷன் வர்றது குறையும், மூளையில் நல்ல கெமிக்கல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம நெகட்டிவாக திங்க் பண்றோம், ஒரு விஷயத்தை தவறாக கோபமாக இருக்கும், வெறுப்பில் இருக்கோம்னா அதற்கான ஹார்மோன்கள் சுரந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம். அதனால தான் பைத்தியக்காரங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னுவாங்க. ரொம்ப மனம் ஒரியே இருக்காது அவங்களுக்கு. அப்படி டிப்ரெஷனில் இருந்தால் வரலாம். ஒரு தன் டிப்ரெஷன் இல்லாமல் தன்னை பற்றிய ஒரு உணர்வே இல்லாதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, எதை பற்றியும் கவலைப்படாதவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது நீங்கள் எப்பவும் ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு பிபி அதிகமாக வரும், சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்ஸ் பண்ணும்போது இதற்கு எதிர்மறையாக உங்களுக்கு நல்ல ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்கும். அப்போது அற்புதமான உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கும். உடலில் அங்கங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறையும், பல நன்மைகள் வரும். உடல் ஏதாவது வலி இருந்தால் குறைஞ்சிரும், டிப்ரெஷன் இருக்காது, ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்படி பல நன்மைகள் இருக்குது. அதனால் செக்ஸ் நல்லது. செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே. செக்ஸ் டெய்லி பண்ணிங்கன்னா நீங்கள் மருத்துவர்கிட்டையும் போக வேண்டியதில்லை, விவாகரத்துக்கு வக்கீல்கிட்டையும் போக வேண்டியதில்லை. அதனால் செக்ஸ் ரெகுலராக பண்ணுறது நல்லது. முன்னால் அந்த மாதிரி சொன்னதோட காரணங்கள் ஏன்னா அது பல நம்பிக்கையின் பார்ப்பட்டது. நம்பிக்கைகள் என்பது வேற, ஆராய்ச்சிகள் முடிவுகள் என்பது வேற. இப்போ நீண்ட காலம் மனிதகுலம் பூமியை சூரியன் டெய்லி சுத்திக்கிட்டு இருக்குன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். இலக்கியங்கள்லையும் அப்படிதான் இருக்கு. ஆனா சூரியன் ஒரு தேர்ல கிழக்கே உதித்து அப்படியே தேர்ல நகர்ந்து மேற்குல மறைகிறாருன்னு. ஆனா அது உண்மை ஆயிடாது, அது ஒரு நம்பிக்கை. ஆனால் பிற்காலத்தில் அதை தவறு, பூமி தான் சுற்றுது சூரியனை, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால உண்மை என்பது நிரூபிக்கப்பட்ட விஷயம். இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. செக்ஸ் நிறைய பண்ணும்போது உடல் நலத்திற்கு நல்லது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. செக்ஸ் நிறைய பண்ணுறதுனால எந்தவித தீங்கும் இதுவரை அறியப்படலை. ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் வெகுவாக குறைகிறது. ஏன்னா ப்ராஸ்டேட்டில் ரொம்ப ஹார்டான கெமிக்கல்ஸ் உருவாகும். அந்த கெமிக்கல்ஸ் நீண்ட நாட்களாக இருக்கும்போது கேன்சர் ப்ராஸ்டேட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதை எஜாக்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா அந்த வாய்ப்பு வெகுவாக குறைகிறது. இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது, எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அதனால் செக்ஸ் நல்லது, ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணுறது நல்லது. சிலர் ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க, இந்த மாடர்ன் டேஸில் வர ஸ்ட்ரெஸ்னால கம்மியாக பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதை மாற்றிக்கொண்டு ரெகுலராக அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 முறை 4 முறையாவது செக்ஸ் பண்ணுறது அவர்களுக்கும் நல்லது. சர்க்கரை நோயாளிகள், பிபி நோயாளி, இருதய நோயாளி, இவங்கெல்லாம் செக்ஸ் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும். சர்க்கரை நோயாளி, பிபி நோயாளிகளுக்கெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெகுலராக அவங்க செக்ஸ் வச்சுக்கலாம். ஹார்ட் அட்டாக் இருந்தது அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஒரு 2 மாதம் அவங்க நல்லா செட்டில் ஆகிற வரைக்கும் செக்ஸில் ஈடுபடக்கூடாது. அவங்க ஒரு 2 மாடி ஏற முடியுது, நெஞ்சு வலி இல்லை, மூச்சு வாங்குறது இல்லை அப்படின்னா அவங்க செக்ஸில் ஈடுபடலாம். அப்போ அல்லது அவங்க மருத்துவரை கேட்கணும், கேட்டு அவங்க நீங்கள் செக்ஸில் ஈடுபடலான்னு சொன்னால் ஈடுபடலாம். ஹார்ட் அட்டாக் அக்யூட்டாக வந்த நேரத்தில் செக்ஸில் ஈடுபடக்கூடாதே தவிர அவர்கள் பிற்காலத்தில் ஒரு 3 மாதம் கழித்து கண்டிப்பாக செக்ஸில் ரெகுலராக ஈடுபடலாம். அது ஹார்ட்டுக்கும் நல்லது. ஸோ செக்ஸ் நல்லது.